கோபின்றவர் வந்து ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு வந்து விற்றார். ஓகேவா? அதாவது 112% வந்து விலையை வந்து வச்சு விற்றுருக்காரு இவர். மேலும் அது கூட ஏற்கனவே ஒரு ரேட்டு வச்சு விற்றார் இல்லையா, அது கூட ₹1200 சேர்த்து விற்றுருந்தாருன்னா அவருக்கு 120% லாபம் கிடச்சிருக்கும். அதோடைய அடக்க விலை, அதாவது அவர் வாங்கின விலை வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க புத்தகத்தை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எப்படி 112% வச்சு விற்றாரு இல்லையா, அந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு தெரியாது. ஓகே, அந்த அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் 112%க்கு விற்றுருக்காரு. அது கூட ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அது கூட வந்து என்னது ₹1200 வந்து சேர்த்து விற்றுருந்தா இவருக்கு லாபம்னா கிடச்சிருக்கும் 120% வந்து லாபம் கிடச்சிருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இது இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் பண்ணால் 8% வரும் இல்லையா. 8% தான் இது ₹1200. 8% வந்து ₹1200னா 100% வந்து எவ்வளவு? அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 100 × 1200 8ன்னு கிடைக்கும். 4 டேபிள் வச்சா இது 2, இதுனா வரும் 300. அப்புறம் 2 டேபிளில் 300 வச்சுன்னா 150. 150 × 100னா வரும் 15. அப்படியே இந்த 3 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 3 0 வந்து சேர்த்துக்குங்க. அப்போ ஆன்சர் இது 15,000 தான் வந்து ஆன்சர்.